ஜோஜோ ஜான்சன், டேவிட், டிஜே, ஜான், ஷிஃபாஸ், வலுத், அகமது, ஷிஃபாஸ் செருதலி மற்றும் ஷானவாஸ் ஆகிய 5 பேர் ஆலப்புழாவைச் சேர்ந்த நண்பர்கள். அவர்கள் 12ஆம் வகுப்பு வாரியத் தேர்வுகளை முடித்துள்ளனர். ஷானவாஸ் தேர்ச்சி பெற்றாலும் மீதமுள்ள குழு தோல்வியடைகிறது. இதனால் அவர்களின் கல்லூரி சேர்க்கைக்கான வாய்ப்புகள் நிச்சயமற்றதாகின்றன. மாநில அளவிலான குத்துச்சண்டை வீரரின் காதலியுடன் காதல் செய்ததற்காக வலுத் சண்டையில் ஈடுபட்ட பிறகு ஜோஜோ கல்லூரியில் நுழைவதற்கான மாற்று வழிகளை ஆராயத் தொடங்குகிறார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகள் மூலம் விளையாட்டு ஒதுக்கீட்டு சேர்க்கை ஒரு சாத்தியமான வழி என்பதை கண்டுபிடிக்கிறார். குழு குத்துச்சண்டையை தொடர முடிவு செய்து பயிற்சியாளர் சலீமின் கீழ் உள்ளூர் ஆலப்புழா ஜிம்கானா குத்துச்சண்டை பள்ளியில் சேர முடிவு செய்கிறது. இருப்பினும் ஷானவாஸ் விரைவில் ஆர்வத்தை இழந்து வெளியேறுகிறார். அதே நேரத்தில் டிஜே மல்யுத்தத்திற்கு மாறுகிறார். ஜோஜோ, வலுத் மற்றும் செருத் ஆகியோர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். பின்னர் சலீமின் முன்னாள் மாணவரும் தெற்காசிய சாம்பியன்ஷிப்பிற்கான தற்போதைய மாநில அளவிலான குத்துச்சண்டை வீரர் ஆண்டனி ஜோஷ்வாவால் வழிகாட்டப்படுகிறார்கள். ஆண்டனி கடுமையான பயிற்சி மற்றும் உணவு திட்டத்தை அமல்படுத்துகிறார். இதனால் அவர்களின் உடல் வரம்புகள் மோசமடைகின்றன. கேரள மாநில அமெச்சூர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இடம்பெற இந்த மூவரும் ஆலப்புழா மாவட்ட குத்துச்சண்டை தேர்வு சாம்பியன்ஷிப்பில் போட்டியிடுகின்றனர். அங்கு அவர்கள் மற்ற 3 குத்துச்சண்டை வீரர்களுடன் தகுதி பெறுகிறார்கள். யூடியூப் மூலம் சுயமாக கற்றுக்கொண்ட குத்துச்சண்டை வீரர் தீபக் முந்தைய ஆண்டு போட்டியில் தோல்வியடைந்து திரும்பிய பங்கேற்பாளர் கிரண் மற்றும் கிறிஸ்டோபர். புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட அணி மாநில அளவிலான சாம்பியன்ஷிப்பிற்கு தயாராகும் போது ஜோஜோ ஆலப்புழாவைச் சேர்ந்த சக குத்துச்சண்டை வீராங்கனையான நடாஷா மீது அன்பை வளர்த்துக் கொள்கிறாள். இருப்பினும் அவள் அதில் ஆர்வம் காட்டவில்லை. சாம்பியன்ஷிப் மைதானத்தில் ஜோஜோ எதிர்பாராத விதமாக அதிகமாக சாப்பிடுவதால் அதிக எடை கொண்ட பிரிவில் மோதுகிறார். போட்டிகள் தொடர்ச்சியான பின்னடைவுகளுடன் தொடங்குகின்றன. கிறிஸ்டோபர் தனது போட்டியில் தோற்றார். அதைத் தொடர்ந்து வலுத். இருப்பினும் செருத் தனது சுற்றில் வெற்றி பெற்று பரவலான பாராட்டை பெறுகிறார். ஜோஜோ நம்பிக்கையுடன் வளையத்திற்குள் நுழைகிறார். ஆனால் தனது போட்டியில் தோற்றார். அணியின் செயல்திறனால் சோர்வடைந்த கிரண் போட்டியிட தயங்குகிறார். இருப்பினும் தனது சக வீரர்களின் ஆதரவால் உந்தப்பட்டு அவர் வளையத்திற்குள் நுழைந்து ஒரு வலுவான போராட்டத்தை மேற்கொள்கிறார். இறுதியில் புள்ளிகளில் குறுகிய வித்தியாசத்தில் தோற்றார். தீபக் ஒரு வலுவான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இறுதியில் தனது அணியினர் மற்றும் குடும்பத்தினரை குறிவைத்து மிரட்டல்கள் வந்ததால் போட்டியின் நடுவில் அவர் வெளியேறுகிறார். இந்த சம்பவம் வன்முறை வரலாற்றை கொண்ட இடைநீக்கம் செய்யப்பட்ட குத்துச்சண்டை வீரர் என்று ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டனியை மிரட்டல் விடுத்த நபரை தாக்கத் தூண்டுகிறது. நிலைமை மோசமடைந்ததால் செருத்தின் 2வது சுற்று போட்டியின் போது அணி போட்டியிலிருந்து விலகுகிறது. அவர்கள் வெளியேறும் வழியில் ஒரு குழுவினரால் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் குத்துச்சண்டை திறன்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள். ஆலப்புழாவில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பிய நடாஷா எதிர்பாராத விதமாக தீபக் மீதான தனது காதலை வெளிப்படுத்துகிறார். இது ஜோஜோவுக்கு ஒரு தீர்வை கண்டறிய உதவுகிறது. தங்கள் அனுபவத்தால் புத்துணர்ச்சி பெற்ற குழு அடுத்த ஆண்டு கடினமாக பயிற்சி செய்து மீண்டும் திரும்ப முடிவு செய்கிறது. ஜோஜோ அணி மேலாளராக பொறுப்பேற்கிறார். அதே நேரத்தில் ஷானவாஸும் டிஜேவும் அணியில் சேர தயாராகிறார்கள்.